ஹலோ கைஸ். ஆன்லைன் விளையாட்டினால் ஏற்பட்ட விபரீதம். செல்போனால் +1 மாணவர்கள் 2 உயிரிழப்பு. வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். செல்போன் என்பது இன்றைய தலைமுறையின் வாழ்வில் முக்கிய அங்கமாக மாறிவிட்டது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் என்ற வரிசையில் இந்த செல்போன் அதற்கு அடுத்ததாக வருதுங்க. இளம் தலைமுறையினர் கையில் இருக்கும் இந்த கூரிய கத்தி தான் இந்த செல்போன். இதை சரியாக பயன்படுத்தினால் சாதிக்கலாம். வரம்பு மீறி வீணாக விளையாட்டாக பயன்படுத்தினால் நம் உயிரை பறிக்கும் நவீன யமனாகவே இந்த செல்போன் மாறிவிடும் என்பதற்கு சான்றாக ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நேற்று காலையில் விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளது. என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் கலங்கியே போவீங்க. புத்திரக்கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த குமார் என்பவரின் மகன் தினேஷ், வயது 16. இவரும் அதே பகுதியை சேர்ந்த ரவிக்குமார் மகன் அரவிந்த்குமார் என்பவரும் நண்பர்கள். இருவரும் ஏத்தாப்பூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +1 படித்து வந்தனர். விடுமுறையில் பொழுதை கழிக்க தனது பள்ளி நண்பரை அழைத்து கொண்டு அரவிந்த்குமார் அண்டு இருவரும் அதே பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் ஜோடியாக நடந்து சென்றிருக்கிறார்கள். இங்கு என்னாச்சு அப்படின்னா, இருவரும் செல்போனில் ஆன்லைன் கேம் விளையாடி கொண்டே நடந்து சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் அடுத்த சில வினாடிகளில் பேராபத்து நிகழ உள்ளதை அறியாமல் செல்போனில் மூழ்கியபடி நடந்து கொண்டே சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த வழியாக சேலத்திலிருந்து விருத்தாச்சலம் செல்லும் பயணிகள் ரயில் வந்தது. அப்போது வித்தின் செகண்டில் இருவருமே ரயிலில் அடிபட்டு படுகாயமடைந்தனர். இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த மாணவன் தினேஷ் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடைய நண்பரான அரவிந்த்குமார் படுகாயத்துடன் அபாய குரல் எழுப்பியபடியே உயிருக்கு போராடி கொண்டிருந்திருக்காருங்க. இதை பார்த்த மக்கள் ரயில்வே போலீஸாருக்கு தகவல் தெரிவித்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த விபத்து செல்போனில் மூழ்கியபடி பலியான 2 மாணவர்களை கேட்டு அந்த ஏரியா மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள தண்டவாளம் என்பதால் தங்களுக்கு பின்னால் வந்தது ரயிலா பஸ்ஸா என்பதை தெரியாமல் மாணவர்கள் இருவரும் செல்போனில் மூழ்கியபடியே ரயில்வே தண்டவாளத்தில் நடந்து கொண்டே சென்றிருக்கிறார்கள். மக்களே, இனி நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு செல்போனை எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுத்து வளங்க. இனி இது போன்ற நிகழ்வு நிகழாமல் பார்த்து கொள்வது நம் அனைவருடைய கடமையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா